வீக்கெண்ட் தான் எப்பவுமே வேலை அப்படின்னு பார்த்தா, நமக்கு தேர்ஸ்டேவா ஆரம்பிச்சுடும் ஆக்சுவலி. ஃப்ரைடேக்காக தேர்ஸ்டேவே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி மாப் போடுறது, அப்புறம் கிச்சன்லாம் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணுறதுன்னு 2, 3 நாளாவே சரியாவே கிளீன் பண்ண முடியல. கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டே இருந்தேன். அதனால என்னால கிளீன் பண்ண முடியல. சரி அதனால இன்னைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு, நைட்டு நான் வரதுக்கு 11, 11:30 ஆயிடுது ஃபார்மசிலேருந்து. அந்த நேரத்துக்கு கிச்சன்ல வந்து செய்யணும்னா ரொம்ப கடுப்பாகுது. அப்பாடா போய் படுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சரி அதனால இப்ப ஈவினிங்கே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். டிஃபன் செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சிடலான்னு. டிஃபன் வந்து நைட்டு சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு கவுண்டர் டாப் ஃபுல்லா கிச்சன் எல்லாமே டைல்ஸு, ஸ்டவ்வுன்னு எல்லாமே தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு. சிம்பிளான ஒரு டின்னர் பிளான் தான். சேமியா உப்புமா தான் பண்ணலாம் அப்படின்னு. சுட சுட சேமியா உப்புமா சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்ல. கொஞ்சம் நெறைய வெங்காயம், பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் கொஞ்சம் நெறைய போட்டு தாளிச்சு செஞ்சோன்னா சூப்பரா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே கடுகு எல்லாமே தாளிச்சு நல்லா வதங்குனதுக்கப்புறமா தண்ணி ஏற்கனவே நான் கொதிக்க வச்சிருந்தேன். இந்த சேமியாவ போட்டு கலரி கொதிக்க வச்ச தண்ணிய ஊத்தி இறக்கணும்னா சூப்பரா சேமியா உப்புமா ரெடி.